So next பார்க்க போறது பாயிண்டர் வேரியபிள் அதை எப்படி டிக்ளேர் பண்றது அண்ட் அதை எப்படி இனிஷியலைசேஷன் பண்றது. ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்றதுக்கு பாயிண்டர் வேரியபிள் முன்னாடி ஸ்டார் சிம்பிள் போட்டு டிக்ளேர் பண்ணணும். நார்மல் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம், இன்ட் ஸ்பேஸ் ஜே. ஓகே, இது நார்மல் வேரியபிள். இன்ட் ஸ்பேஸ் ஆஸ்டிக் சிம்பிள் போட்டு பக்கத்துல வேரியபிள் நேம் கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் பாயிண்டர் வேரியபிள். ஸோ ஆஸ்டிக் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டாலே ஜேன்றது ஒரு பாயிண்டர் வேரியபிளா மாறிடும். ஓகே, இந்த பாயிண்டர் வேரியபிள் வந்து எப்ப தேவைப்படும் அப்படின்னா ஒரு நார்மல் வேரியபிளுடைய அட்ரஸை வந்து ஹோல்ட் பண்றது வந்து ஒரு பாயிண்டர் வேரியபிள்னால தான் முடியும். நார்மல் வேரியபிள்னால இன்னொரு ஒரு நார்மல் வேரியபிளுடைய அட்ரஸை ஹோல்ட் பண்ண முடியாது. ஓகே, அதுக்காக தான் பாயிண்டர் வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஓகே, இன்ட் ஸ்பேஸ் ஸ்டார் ஜே. ஓகே, இப்போ இந்த ஜே ஈக்குவல் டு ஜேக்குள்ள வேல்யூவா என்ன நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும், அட்ரஸை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். சோ ஆம்பர்சன் ஐனுடைய அட்ரஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். சோ ஐல வந்து 3ன்ற வேல்யூ இருக்கு, 3. ஓகே, இந்த ஐக்கு வந்து அட்ரஸ் வந்து 65524. ஓகே, இது நார்மல் வேரியபிளுடைய மெமரி. இதே ஜேன்ற பாயிண்டர் வேரியபிள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஜேக்கு வந்து ஒரு வேரியபிள் தான், அந்த வேரியபிளுக்கு அட்ரஸ் வந்து 65522 அப்படின்ட்டு வேரியபிளுக்கு அட்ரஸ் இருக்கு. ஓகே, ஆனா அதனுடைய வேல்யூ என்ன ஸ்டோர் ஆயிருக்கும், ஐயனுடைய அட்ரஸ் தான் ஜேனுடைய வேல்யூ உள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, ஒரு நார்மல் வேரியபிளுடைய அட்ரஸை நம்ம ஸ்டோர் பண்றது ஒரு நார்மல் வேரியபிளால முடியாது, ஒரு பாயிண்டர் வேரியபிள்னாலதான் ஒரு அட்ரஸை ஹோல்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்க முடியும். பாயிண்டர் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நார்மல் வேரியபிள் வந்து ஐக்குள்ள என்ன வேல்யூ இருக்குன்னா 3 இருக்கு. அண்ட் செகண்ட் வந்து ஐனுடைய அட்ரஸ் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு பாயிண்டர் வேரியபிளால முடியும். அதனால ஸ்டார் போட்டு ஜே செமிகோலன். ஓகே, ஜேல வந்து ஆம்பர்சன் ஐ, அப்ப ஐனுடைய அட்ரஸ் வந்து ஜேல ஸ்டோர் பண்றோம். சோ ஐல வேல்யூ 3 இருக்கு, ஜேல அட்ரஸ் ஆஃப் ஐனுடைய அட்ரஸ் தான் வேல்யூவா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஐனுடைய அட்ரஸ் பிரிண்ட் பண்றோம். சோ ஆம்பர்சன் ஐ போட்டு பர்சன்டேஜ். அதுக்கப்புறம் ஐனுடைய அட்ரஸ் எங்கேயும் இருக்கு, ஜேலையும் இருக்கு. அப்ப அட்ரஸ் ஆஃப் திருப்பி பிரிண்ட் பண்ணும்போது ஜே வந்து கொடுத்துரும் வேரியபிளா. அப்ப ஜேக்குள்ள வேல்யூ என்ன இருக்கு, பர்சன்டேஜ் யூ போட்டோம்னா அதோட அட்ரஸ் வந்து பிரிண்ட் ஆயிடும். ஐயோ அட்ரஸ் வந்து அங்க இருக்கு இல்லையா, அது பிரிண்ட் ஆயிடும். சோ நெக்ஸ்ட் வந்து ஜேக்கு யூனிக்கா வந்து ஒரு அட்ரஸ் இருக்கும். அதை பிரிண்ட் பண்றதுக்கு ஆம்பர்சன் ஜே போட்டு உள்ள பர்சன்டேஜ் யூ கொடுத்துடணும். இப்போ வேல்யூஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ண போறோம். டைரக்டா வந்து பிரிண்ட் பண்றதுக்கு ஜே ஓட வேல்யூ என்ன இருக்கு, ஆம்பர்சன் ஐ அட்ரஸ். அப்ப பர்சன்டேஜ் யூ உள்ள கொடுத்துறோம்னா அட்ரஸ் தான் வேல்யூவா வந்து பிரிண்ட் ஆகும். சோ நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் ஐக்குள்ள எந்த வேல்யூ இருக்கு, 3. அப்ப பர்சன்டேஜ் டி ஐ. ஓகே, இந்த ஐ வேரியபிள் வந்து இன்டைரக்டா வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு ஸ்டார் போட்டு பிரேஸ்க்குள்ள ஆம்பர்சன் ஐ போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்பைலர் வந்து ஆம்பர்சன் ஐயை வந்து கம்பைல் பண்ணும். அப்போ அதனுடைய அட்ரஸ் எடுக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாரை வந்து கம்பைல் பண்ணும். அப்ப அட்ரஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து கெட் பண்ணோம், 3 வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து வேல்யூ ஆஃப் ஐ அதை வந்து இப்போ ஸ்டார் ஜே பாயிண்டர் வேரியபிள் வந்து கொடுத்துருக்கோம். அப்ப இந்த பாயிண்டர் வேரியபிள்ல ஏற்கனவே ஜேல அட்ரஸ் இருக்கு. ஓகே, அந்த அட்ரஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கும். அந்த அட்ரஸ் எடுத்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூவான 3 வந்து செகண்டா கெட் பண்ணி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, 2 வேலை கொடுக்கலாம். சோ ஐன்ற நார்மல் வேரியபிள் டைரக்டா கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டார் பிரேஸ்க்குள்ள ஆம்பர்சன் ஐ கொடுத்துக்கலாம். இன்டைரக்டா வேணும் அப்படின்னா ஸ்டார் போட்டு ஜே கொடுத்தோம்னா அதுக்கு முன்னாடி ஜேல வந்து ஆம்பர்சன் ஐன்றதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கனால ஜஸ்ட் ஸ்டார் போட்டு பாயிண்டர் வேரியபிள் கொடுத்தாலே போதும், அதனுடைய வேல்யூ வந்து கெட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். சோ அட்ரஸ் ஆஃப் எனி வேரியபிள், இன்டிஜர் வேரியபிளா இருக்கலாம், ஃப்ளோட் வேரியபிளா இருக்கலாம், இல்ல கேரக்டர் வேரியபிளா இருக்கலாம். அந்த வேரியபிள் நேம் முன்னாடி ஆம்பர்சன் யூஸ் பண்ணணும். ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரா பர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான், எல்லாத்துக்குமே இது காமன். சோ நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரி வந்து டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா இன்ட் எக்ஸ், இது நார்மல் வேரியபிள். அதே லைன்லயே கமா ஸ்டார் பி, இது பாயிண்டர் வேரியபிள், இன்டிஜர் பாயிண்டர் வேரியபிள் ஈக்குவல் டு அங்கேயே இனிஷியலைசேஷனும் பண்ணலாம். ஸ்டார் பி ஈக்குவல் டு ஆம்பர்சன் எக்ஸ். ஓகே, பில வந்து எக்ஸ் உடைய அட்ரஸ் வந்து ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த மாதிரி சிங்கிள் லைன்ல நம்ம டிக்ளரேஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டிஜர் பாயிண்டர் பார்த்தோம். இப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்டர் பார்க்கலாம். சோ ஃப்ளோட் p ஈக்குவல் டு 2.5னா p வந்து நார்மல் ஃப்ளோட் வேரியபிள், ஸ்டார் q னா ஃப்ளோட் பாயிண்டர் வேரியபிள். ஓகே, இப்போ q ல வந்து ஃப்ளோட் வேரியபிளுடைய அட்ரஸை ஸ்டோர் பண்றோம். சோ பிரிண்ட் ஆஃப் பிரேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் எதை பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா q ல இருக்கக்கூடிய வேல்யூ பிரிண்ட் பண்றோம். q ல என்ன வேல்யூ இருக்கு, ஆம்பர்சன் p. அப்பனா p உடைய அட்ரஸ் தான் வேல்யூவா இருக்கு. அப்ப உள்ள பர்சன்டேஜ் யூ கொடுத்துறோம். அப்ப 65522 அப்படின்றது பிரிண்ட் ஆயிடும். இது வந்து எதனுடைய அட்ரஸ், p னுடைய அட்ரஸ். சோ நெக்ஸ்ட் வந்து q ஈக்குவல் டு பர்சன்டேஜ் யூ, அதாவது q ஒரு யூனிக் அட்ரஸ் இருக்கு இல்லையா, அதை பிரிண்ட் பண்றோம். அப்ப ஆம்பர்சன் போட்டோம் முன்னாடி வேரியபிளுக்கு முன்னாடி உள்ள பர்சன்டேஜ் யூ. அப்ப 65520 அப்படின்ட்டு ஸ்கிரீன்ல அதனுடைய அட்ரஸ் வந்து பிரிண்ட் ஆயிடும். சோ நெக்ஸ்ட் வந்து p ஈக்குவல் டு இன்டைரக்டா வந்து வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ண போறோம். அப்ப அங்க என்ன யூஸ் பண்ணணும், ஸ்டார் போட்டு q கொடுத்தோம் அப்படின்னா
கியூல அட்ரஸ் இருக்கு இல்லையா, பீலுடைய அட்ரஸ் அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அக்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்க வேல்யூ வந்து 2.5 வந்து எடுத்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணணும். அப்ப இது ஃப்ளோட்னால %f வந்து உள்ள கொடுத்துடலாம். ஓகே, ஒரு இன்டிஜர் பாயிண்டர் வேரியபிளா இருந்துச்சுன்னா அதுக்கு இன்டிஜர் வேரியபிளோட அட்ரஸ் தான் ஹோல்ட் பண்ணிக்கும். ஒரு ஃப்ளோட் பாயிண்டர் வேரியபிள் ஃப்ளோட் வேரியபிளோட அட்ரஸ் தான் ஹோல்ட் பண்ணும். இதை நம்ம அப்படியே மாத்தி கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது இப்ப இங்க இருக்க ஒய்ன்றது வந்து இன்டிஜர் பாயிண்டர் வேரியபிள், அந்த பாயிண்டர் வேரியபிள போயிட்டு எதோட அட்ரஸ் ஸ்டோர் பண்ண போறோம், ஃப்ளோட் வேரியபிளோட அட்ரஸ் ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அங்கே நம்மளுக்கு வார்னிங் மெசேஜ் வந்து காட்டும். ஓகே, சஸ்பைசியஸ் பாயிண்டர் கன்வர்ஷன் அப்படின்ற ஒரு வார்னிங் மெசேஜ் நம்மளுக்கு காட்டும். சோ அந்த மாதிரி பண்ண கூடாது. ஓகே, அப்படின்றத அதனுடைய மீனிங். அப்ப இன்ட்னா இன்ட் மட்டும் தான் அட்ரஸ் தான் ஸ்டோர் பண்ணும். ஃப்ளோட்னா ஃப்ளோட் அந்த பாயிண்டர் வேரியபிள் தான் இன்னொரு ஃப்ளோட் வேரியபிள் அட்ரஸ் ஸ்டோர் பண்ணிக்கும்.